ஹலோ சீனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்மினியை தான் போட்டிருக்கோம். இந்த பெட்மினியை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தாண்டியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தா எதுவும் கட்டை மாதிரி வச்சுருக்கீங்க, வலிக்கு விடுது. சரி, இப்போ ரெண்டாவது கட்டையில் போகலாம். இந்த கட்டையில் போயாச்சும் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ இது என்ன பாக்ஸாக மேலே போயிட்டு கீழே போகுது, லிஃப்ட் மாதிரி பார்க்கும்போது. சரி, எதுவும் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது என்ன மேஸ் போல் இது. ஓகே, இந்த ஓட்டைக்குள்ளே போகணும், இல்லாட்டி இந்த சவரை குட்டியாக போய் தாண்டி போகணும். ஏன்னா ஏற முடியல, அவங்களாலே ஏற முடியல பக்கத்தில் இருந்தாலும். சரி, இந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு இந்த சைடு ஏதாச்சும் எக்ஸிட் எங்கம்மான்னு தேடி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த சைடு போயிட்டு இப்படி வளைஞ்சு போகலாம். இந்த சைடு எக்ஸிட்டு. இப்போ அடுத்து ஏதோ சக்கரை மாதிரி இருக்குது, இது போய் இதில் போய் பார்க்கலாம். அந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக உழுகாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் விழுந்துட்டேனே. சரி, இப்போ திரும்பி போகலான்னு பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துட்டேன். சரி, இப்போ திரும்பி தேர்ட் அட்டம்ப்ட்டு இதுலையாச்சும் போக முடியுதான்னு பார்க்கலாம். திரும்பியும் அந்த ஓட்டைக்குள்ளேயே வந்துட்டேன். அதுக்குள்ளாட்டி இன்னும் 8 பேர் போயிட்டாங்க. முட்டை பேரும் போயிருக்காங்களா? எனக்கு 8 மாதிரி தெரிஞ்சு பார்க்க போகுது. சரி, இப்போ வந்து அந்த ஒரு வழியாக அதை தாண்டியாச்சு. இப்போ இது என்ன ஏதோ தட்டு மாதிரி இருக்குது, பாக்ஸாக இருக்குது. சரி, அதை தாண்டி வந்தாச்சு. இப்போ இது என்னது? இதெல்லாம் இதுவே நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் முதல்ல நானே பார்க்குறேன். நீங்கள் இது அடிக்கடி விளாண்டுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்டில் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. சரி, இப்போ வந்து நான் இது ஒரு வழியாக தாண்டலாம் ட்ரை பண்ணுறப்பெல்லாம் இது வந்து கீழே தள்ளி விடுறது. சரி, இந்த வாட்டியாச்சும் ட்ரை பண்ணலாம். தேர்ட் அட்டம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக தாண்டியாச்சு. இது என்ன சீஸ் மாதிரி இருக்குது. ஓகே, சவுத்தில் அடிச்சிருக்கேன். எப்படா ஒரே அட்டம்ப்டில் தாண்டிட்டேன். ஓகே, அடுத்து இன்னொரு சீஸா இது. ஓகே, இது என்னது? ஐயோ, இன்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ, முன்னாடி அவசரப்பட்டு போயிட்டேனே. சரி, இப்போ இந்த திரும்பி என்னோட சீட்டில் இறக்கி விடுங்க, அதனால நான் வரணும். சரி விடுங்க, இந்த கரைனா அப்புறம். ஓகே, திரும்பி கீழே வந்துருக்கேன். இந்த சீட்லேயே என்னை இறக்கி விட்றாங்க. திரும்பியும் என்ன அசால்ட்டாக தாண்டிடலாம். திரும்பி இந்த அட்டம்ப்ட்லாச்சும் ஒழுங்காக போகணும். ஒரு வழியாக போயாச்சு. இது என்ன சுற்றி இது மாதிரி சுற்றுது, பார்க்க விடுமோ? இருங்க பார்க்கலாம். ஆமாம், இது லைட்டாக பட்டுக்கே பறக்குது. அந்த குழிக்குள்ளே போயிட்டு இப்படி சைடாப்பில் ஏறி வரணுமா? ஓகே, எப்பயாச்சும் போக ட்ரை பண்ணலாம். டைம் வேறு போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு வழியாக ஒரு 8 பேர் போயிருக்காங்க உள்ளே. ஃபஸ்ட்டு 18 பேர் போடுற மாதிரி இருக்கும் போல். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு வழியாக தாண்ட போகிறோங்க. ஃபஸ்ட் ரவுண்டு இந்த சுற்றியை கருத்து அவ்வளோ நெகிழ்ந்தா இல்லை, இதுவும் ஏதாவது ஒரு டாஸ்க் ஏதாச்சும் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோதான் விக்டரி. இப்போ நம்ம யாரையாச்சும் ஸ்பெக்ட்டு பார்க்கலாம். ஓகே, குரங்கு குட்டி தான் ஒரு டக்குனு. ஓகே, கீழே வந்துட்டான். சரி, இதெல்லாம் இருக்குது நமக்கு. நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டிஸ்பிளேட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு வழியாக ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சு நம்ம 6th பேர் முடிச்சிடும். இது என்ன ஏதோ ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. சரி வாங்க, இதில் நின்று பார்ப்போம். ஒருவேளை நான் ஒரு கேம் விளாண்டுருக்கேன், அதில் உள்ள மாதிரி இருக்கும். அதே தான், இது வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீஸ் ஆகும் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சில ட்ரிக்கு இருக்குது இது தாண்டிருக்கு. ஆனால் நான் இந்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் எனிமி வந்து தட்டி விட்டு போயிடுவான் அதை. அதனால் நான் அந்த ட்ரிக்கை இந்த வீடியோவில் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு இந்த இதை மட்டும் தாண்டுற மாதிரி பண்ணுறேன். தாவி எப்படியாவது ஜெயிச்சு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுப்பானுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி உள்ள. இப்போ எப்படி இதை தாண்ட போகிறேன்? ஐயோ, வலிக்கி விட்டுருச்சே. தேர்ட் லெவலில் கூட ஒழுங்காமல் ஸ்ட்ரைட்டாக வானத்துக்கு போயிட்டேன். பார்க்கப்போது அப்புறம் தெரியுது சொர்க்கம் மாதிரி. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு தாண்டுறான். அவ்வளோதான் பறவை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் 12ன்னு போட்டிருக்கு, ரேங்க் 6ன்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ஏதோ 7 தான். 26 ஸ்கோரு. அந்த ஸ்கோரு அந்த ரவுண்டுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறாங்களோ ப்ளஸ் பண்ணி நம்மளை அடுத்த பிளேஸ்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க போல். சரி, ஓகே, தேர்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ஸ்டார்டிங்கே ஏதோ எண்டிங் மாதிரி இருக்குது. சரி, இது ஏதோ கால் மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க இன்னலர் மாதிரி. ஓகே, ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் ஓடிச்சு, அதுக்கிட்ட ஸ்லோவாகிடுச்சு. ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக ஒரு பூஸ்ட் மாதிரி போல். இது என்ன கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது. சரி, அதை நம்மளால் எடுக்க முடியல, வேறு ஒன்றும் எடுத்துகிட்டு போயிட்டான்.
ஓ இதே மாதிரியே எல்லா ரவுண்ட்லேயும் கொடுக்குறீங்க, ஒரே மாதிரியே வருது. நான் கூட வித்தியாசமாக வரும்னு நினச்சேன். ஆனால் ஒரே மாதிரி வருது. யார் அவன் ஸ்மோக்கை போட்டுட்டு போயிருக்கான். ஒரு வேளை அந்த கொஸ்டின் மார்க்கில் அதான் வரும் போல் ஸ்மோக்கு. அது வந்து ஆப்னண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கேட்கும் போல் ஸ்மோக்கு போடலாமா அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ளது போல். ஓகே நானே 3த்தையும் எடுத்துக்கிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்தேன், கடைசியில் கீழே வந்துடுச்சு. ஃபாஸ்ட்டும் போயிடுச்சு, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இந்த ரவுண்டு தாண்டி போகலாம். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு அவ்வளோதானா விக்டரி. சரி வாங்க போயிடலாம். எல்லோரும் கூடயும் நம்மளும் சேர்ந்து போயிட்டோம். நம்ம 12வது அங்கே வந்திருக்கோம். சரி இதோட கைஸ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு நாளைக்கு பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே கைஸ், பை பை.